அப்போ சரவணன் துரசிங்கமும் சந்தேகத்தோட வந்து ஒவ்வொரு மூட்டையா பிரிச்சு பார்த்தாங்க. என் தங்கச்சி கையிலுக்கு மூட்டையில தினேஷ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மூட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா. சரவணன் துரைசிங்கமும் கிச்சனை விட்டு போனதுக்கு அப்புறம் மூட்டையில இருக்கிற பையன் யாருன்னு கையில் கேட்டா. அதுக்கு இந்த திருட்டு பையன் என்ன தெரியுமா சொன்னா? இவன் தான் கண்மணியை காதலிக்கிற பையன், இவன் கூட தான் கண்மணி ஓடி போக போறான்னு சொன்னாயா. அது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல, நீங்க இந்த ஆர்டர் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அடுத்த வேலையை பாருங்கன்னு அப்படி சொல்லிட்டு அந்த தினேஷ் பையனை மண்டபத்தை விட்டு அமுச்சு விட்டாங்கய்யா. போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ செத்தோம். டே பிரபு, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பையன் கூட உங்க பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த பிரபு ஸ்வீட்ல மருந்து கலந்துக்கலாம்ல? ஐயா, உடம்புக்கு ஏதாவது ஆயிர போதியா? இந்த பிரச்சனை விடுங்கயா, நான் பாத்துக்கலாம். சண்முகம், என்னையா பேசுற இவன்? என் பொண்ணு வேற யாரையோ ஒருத்தனை காதலிக்கிறாங்கறா? இந்த சக்திவேலோட வளர்ப்புன்னா அவ்வளவு கேவலமாவா போச்சு? என் மனைவி போனதுக்கு அப்புறம் என் 2 பொண்ணுங்களையும் என்னோட நெஞ்சுக்குள்ளேயே வச்சு அடகாத்திருக்கையா. அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறேன். என் பொண்ணுங்களுக்கு நான் உயிரியா? நான் உயிர். நான் சொல்ற பேச்ச எப்பவுமே அவங்க தட்ட மாட்டாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் தான் உலகம்னா அவங்க 2 பேருக்கும் நான் தாயா உலகம். சண்முகம், நீ பாத்திருக்கல, நான் வெறும் அப்பாவை மட்டுமா இருந்திருக்கேன், அவங்களுக்கு ஒரு நண்பனா தானப்பா இருந்திருக்கிறேன். என் பொண்ணுங்க என்கிட்ட எதையும் மறைக்காத அளவுக்கு அவங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்திருக்கிறேன். அவங்க எனக்கு தெரியாம காதலிக்கிறாங்களாமா. காதலிக்க என் பொண்ணாவது எனக்கு தெரியாம வேற ஒருத்தனை அடப்போயா. ஐயா, நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் சரிதாங்க ஐயா. ஆனா இங்க ஒரு கூட்டம் உங்க பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புறான்னு அடிச்சு சொல்றாங்களே, அதுக்கு என்னங்கய்யா பதில்? எங்க வீட்டு பையன் ஏமாந்து நிக்க கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஏய், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என்ன மீறி அவ அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். கண்மணி, இங்க வாமா, வா. கண்மணி, உன் அப்பா உன்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்கிறாத. இது சபையில இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுனால உன்னை இந்த மாதிரி கேட்க வேண்டியதா போயிடுச்சுமா. கண்மணி, நீ வேற யாராச்சும் விரும்புறியா? கண்மணி, ஆமான்னு சொல்லுடி. உன்கிட்டதாம்மா கேக்குறேன், பதில் சொல்லு. வேற யாரையாச்சும் விரும்புறியா? சொல்லுமா. இல்லப்பா, நான் யாரையும் விரும்பல. கண்மணி, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் உண்மையை தான் சொல்றேன். யாரையும் விரும்பல. சக்திவேல் பொண்ணுடா. இந்த பார், இனிமே யாராவது இங்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க இங்க, அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காதாமா. வாமா, வா.